ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் அருமையான டேஸ்ட்டில் நல்ல மொறுன்னு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையானதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ராஜ்மா தான் எடுத்திருக்கேன். அதை ஒரு 7-8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 உருளைக்கிழங்கு அதை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து அதை நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 5-6 விசில் வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா குலைவாக வெந்து வந்துடும். நான் ராஜ்மா எடுத்திருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் கொண்டக்கடலை, பட்டாணியா அந்த மாதிரி கூட சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இதை கொஞ்சம் நல்லா ஆற வச்சிடலாம். ஆறட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். பச்சை மிளகாய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 2-3 ப்ரெட்டை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பவுட்ரு பண்ணி எடுத்ததை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு ராஜ்மாவும் நல்லா ஆறி இருக்குது. அதை இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். அது கூடவே உருளைக்கிழங்கு வேக வச்சதை தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். ராஜ்மா நான் கிரேவி பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். ஒரு நாள் கிரேவி பண்ணேன். பசங்க அந்த கிரேவியை மட்டும் சாப்பிட்டுட்டு ராஜ்மா டேஸ்ட்டு பிடிக்கல அப்படின்ட்டு எடுத்து வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே அதில் பண்ணலை, கிரேவி பண்ணலை, எதுவும் சமைக்கலை, அப்படியே தான் இருந்துச்சு. சரி, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம், பசங்களுக்கு பிடிக்குதா அப்படின்ட்டு பார்ப்போன்ட்டு தான் ட்ரை பண்ணேன். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு வீடியோ கடைசியில் சொல்கிறேன். இப்போ இதை நல்லா மசிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. நாங்கள் காரம் கம்மியாக தான் சேர்ப்போம், அதனால் இந்த அளவு தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கட்லெட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வேணும்னா கேரட் துருவி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா முட்டைக்கோஸ் நல்லா பொடியாக கட் பண்ணி அதை சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சிடுறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் முட்டை உடச்சி சேர்த்துருக்கேன். முட்டை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் அப்படி இல்லைன்னா மைதா அதை தண்ணியில் லைட்டாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முட்டையில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்துட்டு முட்டையை நல்லா அடித்து எடுத்து வச்சுடுறேன். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ கட்லெட்டை அந்த முட்டையில் முக்கிட்டு அந்த ப்ரெட்டில் போட்டு நல்லா பிரட்டி எடுத்து வச்சிடலாம். இது உடனே ஃப்ரை பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் காலையில் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறீங்க அப்படின்னா நாளே ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடலாம். மறுநாள் காலையில் எடுத்து அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுத்து அனுப்பலாம். இப்போ இது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இதை இப்போ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ரை பண்ணுறது நீங்கள் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணனாலும் பண்ணிக்கலாம். நான் தோசை தவாவில் தான் பண்ண போகிறேன். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெயும் அதிகமாக தேவைப்படாது. அதே மாதிரி ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை ரொம்ப கம்மி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எண்ணெய் அதிகமாக குடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ப்ரெட்டு சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு கலர் மாறிடும். அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு கலர் மாறி வந்ததும் இதை திருப்பி போட்டுடலாம். வெளியில் நல்லா மொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் என்ன சேர்த்து பண்ணியிருக்கோம் அப்படின்னே தெரியாது. டேஸ்ட் அந்த அளவு சூப்பராக வந்துருந்துச்சு. பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இன்னும் இருக்கான்னு கேட்குற அளவு டேஸ்ட் அவங்களுக்கு அந்தளவு பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ் எந்த பருப்பு ஐட்டம் அந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டாங்களோ அதில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா பர்கர் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. இது லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம், இல்லை ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா